இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. இந்த ஆழமான பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பொதுகாலம் 14ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமைக்கான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற வாசகங்கள் ரொம்பவே நுட்பமானவை. அறுவடை, வேலைக்காரர்கள், ஆண்டவரின் அளவற்ற பரிவு, இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வாசகங்களின் ஆன்மாவோடு ஒன்றித்து நம்மை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். கண்களை மூடி இந்த நேரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாசகங்களுக்காகவும் அதன் வழியாக நீர் எங்களோடு பேச போகிற வார்த்தைகளுக்காகவும் நன்றி. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, வாழ்க்கையில நாங்க பல நேரங்கள்ல அஸ்திவாரம் இல்லாத தவறான காரியங்கள்ல எங்க நேரத்தையும் உழைப்பையும் முதலீடு செஞ்சுட்டு அதனால பெரிய ஏமாற்றங்களை சந்திக்கிறோம். இன்னைக்கு நாங்க தியானிக்க போற இந்த வார்த்தைகள் அப்படிப்பட்ட தவறான வழிகள்ல இருந்து எங்களை மீட்கட்டும். நிச்சயமா. இந்த இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆமாம், இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் வீசட்டும். ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் கிருபை எங்கள் நேயர்கள் அனைவர் மீதும் நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். குறிப்பாக டார்வின் த்ரேஷன் என்பவருக்காக உமது பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கமும் அன்பும் பரிவும் அவரை சூழ்ந்திருக்கட்டும். அவர் வாழ்வில் முழுமையான குணமும் பலமும் உமது தெய்வீக சமாதானமும் கிடைக்கட்டும். ஆண்டவரே, ஆம், அவர் எடுத்துழைக்கும் ஒவ்வொரு அடியையும் நீர் வழிநடத்தி உமது ஒளியில் அவரை நடக்கச் செய்தருளும். ஆண்டவரின் இரக்கம் அவரை எப்போதும் தாங்கிக் கொள்ளட்டும். அதே போல ஆர் ஸ்டானிஸ் ஆன் பிளெசியன் தங்கைக்காக மன்றாடுகிறோம். திருமணத்திற்காக தயாராகும் இவருடைய அனைத்து தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டும். ஆண்டவரே, எந்த ஒரு கடனோ பாரமோ பொருளாதார நெருக்கடியோ இல்லாமல் இந்த திருமணம் மிகச் சிறப்பாக நடைபெற உதவி செய்யும். ஆண்டவரே, திட்டமிடுவதில் உமது ஞானமும், இரண்டு குடும்பங்களுக்கு இடையே ஆழமான சமாதானமும், திருமண ஏற்பாடுகளில் பெரிய மகிழ்ச்சியும் நிலவட்டும். இந்த திருமணம் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதியாக கட்டியெழுப்பப்பட வேண்டும். இந்த திருமண நாள் உமது பேரை மகிமைப்படுத்தும் ஒரு சாட்சியாக அமையட்டும். ஆமேன். நோயுற்றோர், ஒடுக்கப்பட்டோர், குரலற்றோர் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் உம்மால் தொடப்படவும் குணமாக்கப்படவும் எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுவிக்கப்படவும் உமது சிறகுகளின் கீழ் பாதுகாக்கப்படவும் மன்றாடுகிறோம். விசுவாசிகள் மற்றும் சமூகங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் முழுமையாக மனம் திரும்பி உண்மையாக உம்மை ஆராதித்து வாழும் ஆண்டவர் மீது தங்கள் முழு நம்பிக்கையும் வைக்க அருள் தாரும். எங்கள் தலைவர்கள் மற்றும் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஊழல் மற்றும் எல்லாவிதமான சிலை வழிபாட்டிலிருந்தும் விலகி நீதியின் பக்கம் திரும்ப அவர்களின் இதயங்களை மாற்றுங்கள். ஆண்டவரே, மறைப்பணியாளர்கள், ஊழியர்கள் மற்றும் நற்செய்தியாளர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் தங்கள் பணியில் பலப்படுத்தப்படவும் உமது மாபெரும் அறுவடைக்கு இன்னும் அதிக வேலையாட்கள் எழுப்பப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அது உமது பரிவு, உடன்படிக்கையின் நம்பகத்தன்மை மற்றும் ஆண்டவர் மீதான நம்பிக்கையின் உண்மையுள்ள சாட்சியாக இந்த உலகத்தில் திகழ வேண்டும். எங்களின் தனிப்பட்ட ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். நாங்கள் பகிரும் இந்த இசை மற்றும் போதனை மற்றவர்களை வாழும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க தூண்டவும், கிறிஸ்துவின் பரிவை தழுவிக்கொள்ளவும், அவருடைய மாபெரும் மீட்பின் பணியில் இணையவும் பயன்பட வேண்டும். மற்றும் எங்களிடம் ஜெபத்தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பேரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. முதலில் இன்றைய வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். கண்டிப்பா, வாசகங்கள் தான் நமக்கு அடிப்படை. ஆமா. முதல் வாசகம். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவாக்கியங்கள் 4 முதல் 7 மற்றும் 11 முதல் 13.
ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அது என்னாலே அன்று. அவர்களே தலைவர்களை நியமித்துக் கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்துணை காலம் அவர்கள் தூய்மையடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே? கைவினைஞன் ஒருவன்தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களை அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள். பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகின்றார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 115. பாடல் வரிகள் 3 முதல் 4, 5 முதல் 6, 7 முதல் 8, 9 முதல் 10. பல்லவி 9a. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை
அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போலாவர். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்கள் துணையும் கேடயமும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. நல்ல ஆயன் நானே. நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. நற்செய்தி வாசகம். அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவாக்கியங்கள் 32 முதல் 38. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ராயேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள், சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தீவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சரி, உங்க கற்பனையில ஒரு சின்ன ஸ்டோரி ஒண்ணு ஓட விடுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய விவசாயி இருந்தார். அவருக்கு தன் வயல்ல கோதுமை அறுவடை ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கணும்னு ஒரு கனவு. ஓஹோ, விவசாயினா அறுவடை கனவு இருக்கத்தானே செய்யும். ஆமா, ஆனா அதுக்காக அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னிடம் இருந்த தங்கம், வெள்ளி, சேமிப்பு எல்லாத்தையும் உருக்கி ரொம்ப அழகான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொம்மையை செய்து அதை கொண்டு போய் வயல் நடுவுல கம்பீரமா நிக்க வச்சார். அட, பொம்மைய வயல்ல வச்சாரா? ஆமா,
அது பார்க்கறதுக்கே தகதகன்னு மின்னுச்சு. ஆனா அறுவடைக்கு நேரம் வந்தப்போ அந்த விலையுயர்ந்த தங்கச் சிலையால் ஒரு கதிர் கோதுமைய கூட அறுவடை செய்ய முடியல. அது எந்த அசைவும் இல்லாம அப்படியே நின்னுட்டு தான் இருந்துச்சு. வேற என்ன செய்யும், அது உயிரற்ற சிலையாச்சே. சரியா சொன்னீங்க. அப்போ அங்க வந்த ஒரு சாதாரண கைகள் எல்லாம் சேரும் சகதியுமா அழுக்கா இருந்த ஒரு கூலி தொழிலாளி களத்துல இறங்கி முழு வயலையும் தன் கைகளால் அறுவடை செய்து முடித்தான். இது ரொம்ப ஆழமான ஒரு ஸ்டோரி இல்லையா? உங்க வாழ்நாள் சேமிப்பை எல்லாம் செலவழிச்சு ஒரு தங்கச்சிலைய செஞ்சு வயல்ல வச்சுட்டு அதை அறுவடை செய்யும்னு காத்துக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்ப தோணுது இல்லையா? ஆனா இதையேதான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இறைவாக்குனர் ஓசையா இஸ்ரேல் மக்களை பார்த்து கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருந்தார். கரெக்ட். முதல் வாசகத்துல அதான் பாக்குறோம். ஆமா, இறைவாக்கினர் ஓசையா நூல் 8ஆம் அதிகாரத்துல இஸ்ரேல் மக்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு சிலைகளை செய்து கொண்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ இந்த ஹோசையா இறைவாக்கினர் வாழ்ந்த காலகட்டத்தை பத்தி முதல்ல நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்போதான் இந்த வசனங்களோட உண்மையான ஆழம் நேயர்களுக்கு தெரியும். இதோட வரலாற்று பின்னணி என்ன? அந்த பின்னணியை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஹோசையா இறைவாக்கினர் வாழ்ந்த காலம், அதாவது கிமு 8ஆம் நூற்றாண்டு, ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் முரண்பாடுகள் நிறைந்த ஒரு காலகட்டம். முரண்பாடுகள்னு சொல்றீங்களே, அது எந்த வகையில? அதாவது அப்போ இஸ்ரவேல், அதாவது வடக்கு அரசு, பொருளாதார ரீதியா ரொம்பவே செழிப்பான ஒரு நிலையில இருந்துச்சு. அவங்களோட எல்லைகள் விரிவடைஞ்சிருந்தது. சர்வதேச வர்த்தக பாதைகள் எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. ஓ, அப்ப மக்கள் கையில நிறைய பணம் இருந்திருக்கு. ஆமா ஆமா, குறிப்பா மேல்தட்டு மக்கள் கையில நிறைய பணம் புரண்டுச்சு. வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்க நாடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா, வெற்றிகரமா, அசைக்க முடியாத ஒரு வல்லரசு மாதிரி தெரிஞ்சது. அதாவது வெளியில இருந்து பாக்குறப்ப அவங்களுக்கு எந்த குறையும் இல்ல, எல்லாம் சூப்பர்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கு. பணம், செல்வாக்கு, அதிகாரம் எல்லாம் அவங்க கிட்ட இருந்திருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள நிலைமை வேற. அவங்களுடைய ஆன்மீக நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? முற்றிலுமா திவாலான நிலையில இருந்துச்சு. பொருளாதாரம் உயர்ந்த அளவுக்கு அவங்களுடைய அறநகைகளும் ஆண்டவர் மேல அவங்க வச்சிருந்த விசுவாசமும் அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஏழைகள் ஒடுக்கப்பட்டாங்க. செல்வந்தர்கள் தங்களுக்குன்னு குளிர்காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் தனித்தனி வீடுகளை கட்டிக்கிட்டு ஆடம்பரமா வாழ்ந்தாங்க. இதனாலதான் ஆண்டவர் ரொம்ப கோவப்படுறாரு. இப்போ இன்றைய வாசகத்தோட 4 மற்றும் 5ஆம் வசனங்களை நம்ம கவனிச்சோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், அது என்னாலே அன்று, அவர்களை தலைவர்களை நியமித்துக் கொண்டார்கள், அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன் அப்படின்னு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் கேட்காம தங்களுக்கு தாங்களே தலைவர்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அதாவது தங்களுக்கு யாரு வசதியா இருப்பாரோ, தங்களோட ஆடம்பர வாழ்க்கைக்கு யாரு இடையூறா இருக்க மாட்டாரோ, அப்படிப்பட்ட ஆட்களை தலைவர்களா ஆக்கிக்கிட்டாங்க. சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கென சிலைகளை செய்தார்கள்னு அந்த வாசகம் சொல்லுது. தங்களோட பொருளாதார செழிப்பையே தங்களுக்கு அழிவா மாத்திக்கிட்டாங்க. அதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு. ஆமா, அவங்க தங்களை வழிநடத்த உண்மையான ஆண்டவரை விட்டுட்டு தங்களோட சொந்த பணத்துல சொந்தமா ஒரு கடவுளை உருவாக்க நினைச்சாங்க. குறிப்பா சமாரியா மக்கள் வந்து ஒரு கன்றுக்குட்டி சிலையை வழிபட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இங்கதான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. அவங்க ஏன் குறிப்பா ஒரு கன்றுக்குட்டி சிலையை உருவாக்கணும்? உண்மையான ஆண்டவர் அவங்களை எகிப்துல இருந்து மீட்டு வந்தாரு, அவங்களுக்கு பாலைவனத்துல வழிகாட்டினார், அப்படிதானே? ஆமா, அவர் பெரிய அற்புதங்களை செஞ்சாரு. அப்படிப்பட்ட மாபெரும் ஆண்டவரை வழிபடுவதை விட்டுட்டு ஏன் இப்படி ஒரு சிலைக்கு பின்னாடி போகணும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையான ஆண்டவரை வழிபடுறதுங்கிறது சவாலான விஷயம். கண்டிப்பா. அவர் நீதியை எதிர்பார்ப்பாரு. கரெக்ட். அவரை நீதியை கேட்பாரு, நேர்மையை கேட்பாரு, உங்களோட குணத்துல ஒரு உண்மையான மனமாற்றத்தை கேட்பாரு. ஆனா இந்த சிலைகள் அப்படி கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, உண்மையான ஆண்டவரை வழிபடுவதை விட தங்களுக்கு வசதியான, தங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கெட் சைஸ் ஆண்டவரை உருவாக்க நினைத்ததன் வெளிப்பாடு தானே அது. பாக்கெட் சைஸ் ஆண்டவர் ரொம்ப நல்ல ஒப்பீடு இது. அவங்களுக்கு தேவை வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி ஒரு கடவுள். காணிக்கையை போட்டா ஆசீர்வாதம் வரணும், ஆனா வாழ்க்கை முறைய மாத்திக்க கூடாது, அப்படிதானே? அந்த ஒப்பீடு ரொம்பவே ஆழமானது. மனிதர்களுடைய பொதுவான மனநிலையே அதுதான். நாம ஆண்டவரை நம்ம தேவைக்காக பயன்படுத்த நினைக்கிறோமே தவிர அவர் சொல்றபடி நாம மாற தயாராக இல்ல. ஆமா ஆமா. அந்த சமாரியாவின் கன்றுக்குட்டி இஸ்ரேல் மக்களுடைய இந்த சுயநிலத்தின் அடையாளம் தான். அவங்க எங்களை அச்சுறுத்தாத, எங்களுடைய அநீதியான வியாபாரத்தை கேள்வி கேட்காத ஒரு கடவுள் வேணும்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு ஒரு மௌனமான கடவுள் தேவைப்பட்டார்.
கரெக்ட். ஆனா ஆண்டவர் 6வது வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, அந்த கன்றுக்குட்டி இஸ்ரவேலிடம் இருந்து வந்ததென்றோ, அது கடவுள் அல்லவே, கைவினைஞன் ஒருவன் தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அதாவது மனிதனோட கையால செய்யப்பட்ட ஒரு பொருள் எப்படி முழு உலகத்தையும் படைத்த ஆண்டவருக்கு ஈடாக முடியும்? அது வெறும் உலோகம், அது தவிடு பொடியாகத்தான் போகும்னு ஆண்டவர் ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறாரு. ஆமா, ஒரு தச்சன் செதுக்கின மரத்தையோ உலோகத்தையோ பார்த்து நீதான் என்னை காப்பாத்தணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? ஆண்டவர் அந்த சிலைய கோவத்தோட மட்டும் பார்க்கல, ஒரு விதமான ஏளனத்தோடவும் பார்க்கிறார். ஆமா, அத செஞ்சது ஒரு கைவினைஞன் தானே, அது எப்படி கடவுளாகும் அப்படின்னு கேக்குறாரு. அவங்க எந்த அளவுக்கு தங்களோட சுய புத்தியை இழந்துட்டாங்க, உண்மையான ஆண்டவரை விட்டு விலகி போனாங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு அரசியல் மற்றும் ஆன்மீக செயலும் அவங்கள அழிவை நோக்கியே கொண்டு போயிட்டு இருந்துச்சு. இத முழுமையா புரிஞ்சுக்க இந்த வாசகத்தோட அடுத்த கட்டத்துக்கு நாம போகணும். அதுதான் இந்த வாசகத்தோட மைய உருவகம். 7வது வசனத்தோட முதல் வரியை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த காற்றை விதைக்கிறார்கள் வசனம் தானே? ஆமா, அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு விவசாய உருவகம். பொதுவா விவசாயத்துல நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். ஒரு மாங்கொட்டை விதைச்சா மாமரம் வரும். ஆமா, அதுதான் இயற்கையின் விதி. இப்போ ஒருத்தன் காற்று அப்படிங்கிற ஒண்ணுமே இல்லாத ஒரு வெறுமைய நிலத்துல விதைக்கிறான்னு வச்சுக்குவோம். அப்ப அவனுக்கு என்ன முளைக்கணும்? ஒண்ணுமே முளைக்க கூடாது. விளைவு 0 அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். சாதாரணமா நம்ம அப்படிதான் நினைப்போம். ஆண்டவர் சொல்றாரு, ஆன்மீகத்துல அப்படி கிடையாது. ஆன்மீகத்துல வெறுமைய விதைத்தால் விளைவு 0 அல்ல, மாறாக அது எல்லாவற்றையும் அழிக்கும் கடும் புயலாக உருவெடுக்கும். ஒண்ணுமே இல்லாத காத்த விதைச்சா அது உங்களையே சுருட்டி வீச போற கடும் புயலா வளரும் அப்படிங்கிற ஆழமான உண்மை இங்க இருக்கு. இது ரொம்பவே பயங்கரமான ஒரு எச்சரிக்கை. அந்த வார்த்தைகளோட ஆழத்தை புரிஞ்சிக்க அந்த வசனத்தோட மூலமொழியின் அர்த்தத்தையும் அப்போ இருந்த அரசியல் சூழ்நிலையையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அரசியல் சூழ்நிலையா? இது வெறும் விவசாய உருவகம் இல்லையா? இல்ல, ஓசையா இறைவாக்கினர் இங்க வெறும் விவசாயத்தை பத்தி மட்டும் பேசல. இஸ்ரேல் மக்கள் அப்போ செஞ்சிட்டு இருந்த அரசியல் கூட்டணிகளையும் அவங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளையும் மனசுல வச்சுதான் இதை சொல்றாரு. ஓ, அந்த அளவுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கா? ஆமா, இஸ்ரேல் நாடு அப்போ 2 பெரிய வல்லரசுகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. வடக்குல அசீரியா, தெற்குல எகிப்து. இஸ்ரேல் அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களை பாதுகாத்துக்க உண்மையான ஆண்டவரை நம்பாம இந்த அந்நிய நாடுகளோடு அரசியல் கூட்டணிகளை வச்சுக்கிட்டாங்க. அதாவது ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தர்கிட்ட ஒப்பந்தம் போடுறது, தங்களுடைய செல்வத்தை எல்லாம் கொடுத்து பாதுகாப்பு விலைக்கு வாங்குறது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அவங்க அசீரியா நாட்டுக்கு கப்பம் கட்டினாங்க. நிறைய தங்கத்தையும் வெள்ளியும் கொடுத்து எங்களை அடிச்சிடாதீங்க, எங்களுக்கு பாதுகாப்பா இருங்கன்னு உடன்படிக்கை செஞ்சாங்க. அதே நேரத்துல எகிப்து கிட்டையும் உதவி கேட்டாங்க. இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டாச்சே. ரொம்ப ஆபத்தானது. இந்த உடன்படிக்கைகள் எல்லாமே ஆண்டவருடைய பார்வையில வெற்று காற்று. அந்த உடன்படிக்கையில எந்த உண்மையோ விசுவாசமும் கிடையாது. அவங்க அந்த வெற்று காற்றை நம்பி தங்கள் பாதுகாப்ப பணயம் வச்சாங்க. அப்போ அவங்க ஒரு ரவுடி கும்பல் கிட்ட காசு கொடுத்து தங்களுக்கு பாதுகாப்பு தேடிக்கிட்ட மாதிரி, ஆனா கடைசியில அந்த ரவுடி கும்பலே அவங்கள அழிக்க வந்துச்சு. அதானே நடந்தது? அதுதான் அந்த கடும் புயல். அவங்க எதை நம்பி வெற்று காற்ற விதைச்சார்களோ, எந்த அசீரியர்களை நம்பி கூட்டணி வச்சார்களோ, அதே அசீரியர்கள் தான் கிமு 722ல இஸ்ரேல் மீது ஒரு கடும் புயல் மாதிரி படையெடுத்து வந்தாங்க. பயங்கரமா இருக்கு கேக்குறதுக்கே. ஆமா, சமாரியாவை முற்றுகையிட்டு இஸ்ரேல் மக்களுடைய ஒட்டுமொத்த நாட்டையும் தவிடு பொடியாக்கி அவங்கள நாடு கடத்தினாங்க. அதனாலதான் அந்த வசனத்தோட தொடர்ச்சியில ஆண்டவர் சொல்றாரு, வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை, அப்படியே விளைந்தாலும் அந்நியலை அதை விழுங்குவர். அதாவது உங்களுடைய அரசியல் தந்திரங்களும் பணமும் உங்களை காப்பாத்தாது. கரெக்ட். நீங்க உழைச்சது எல்லாமே வீணாயிடும். அப்படி மீறி உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைச்சாலும் உங்களை அழிச்ச அதே அந்நியர்கள் தான் அதை அனுபவிப்பாங்கன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய வரலாற்று பாடம். இதை அப்படியே இன்றைய காலகட்டத்துக்கு கொண்டு வந்தா உங்களுக்கு கேட்டுக்கிறேன், இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க எதை விதைச்சிட்டு இருக்கீங்க? நாம இன்று எதில் நம்ம நேரத்தையும் உழைப்பையும் முதலீடு செய்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாமளும் பல நேரங்கள்ல தப்பு பண்றோம். கண்டிப்பா பல நேரங்கள்ல நாமளும் இந்த இஸ்ரேல் மக்கள் மாதிரி வெற்று காற்றை தான் விதைச்சிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த சமூக வலைத்தளங்கள்ல போலி பிம்பங்களை உருவாக்குறதுக்காக நாம எவ்வளவு மெனக்கிடுறோம்.
ஆமா, இல்லாத ஒண்ணு இருக்கிறதா காட்டிக்கிறது. நாம நிஜத்துல எப்படி இருக்குமோ அப்படி காட்டாம எல்லாரும் நம்மள பார்த்து பொறாமப்படணும், நம்மள மெச்சுக்கணும்னு சொல்லி இல்லாத ஒன்ன இருக்கிறதா காட்டிக்கிறதுக்காக நம்ம நிம்மதியை இழக்கிறோம். அது ஒரு பெரிய மாய. 4 பேர் நம்மள லைக் பண்ணணும், நம்மள பத்தி பெருமையா பேசணுங்கிறதுக்காக நம்ம சந்தோஷத்தை, குடும்ப நேரத்தை எல்லாம் அந்த வெற்றுக்காட்டுல முதலீடு பண்றோம். அது மட்டும் இல்லாம உலகப் பொருட்கள், பணம், பதவி இதுதான் நிரந்தரம்னு அதுக்கு பின்னாடி ஓடுறோம். நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான பகுதியான நேரத்தையும் சக்தியையும் இதற்காக விதைக்கிறோம். ஆமா, அது ரொம்ப ஆபத்தானது. ஆனா கடைசியில இதோட விளைவு என்னவா இருக்கு? ஒரு மன அழுத்தம், குடும்ப உறவுகளில் விரிசல், நிம்மதி இழப்பு அப்படிங்கிற ஒரு கடும் புயலைத்தான் நாம் அறுவடை செய்கிறோம். பேங்க்ல காசு பணம் எல்லாம் சேர்ந்திருக்கும், ஆனா வீட்டுல நிம்மதி இருக்காது. வெளியில பார்க்க நல்லா இருக்கும், ஆனா உள்ள அமைதி இருக்காது. நாம விதைச்சது வெறும் காற்றுதான். இதனால என்ன பெரிய தப்பு வந்துட போகுதுன்னு நினைச்சுதான் செஞ்சிருப்போம். ஆனா அறுவடை செய்யறது நம்ம வாழ்க்கையே புரட்டி போடுற ஒரு கடும் புயல். இதை நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில நாம செய்யற சின்ன சின்ன சமரசங்கள் கூட ஒரு கட்டத்துல பெரிய புயலா மாறும் அப்படிங்கறத தான் ஆண்டவர் நமக்கு சொல்ற பாடம். இதே போலித்தனத்தை தான் இஸ்ரேல் மக்கள் அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலயும் செஞ்சாங்க. அரசியல் கூட்டணி ஒரு பக்கம்னா ஆன்மீகத்துல வெற்று சடங்குகள் இன்னொரு பக்கம். ஆமா, வாசகம் 11 ஆண்டவர் சொல்றாரு, எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான், அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப முரணா தெரிஞ்சது. ஏன்னா பலிபீடம்ங்கிறது பாவம் செஞ்ச மனுஷன் ஆண்டவர்கிட்ட அழுது மன்னிப்பு கேட்க வர்ற ஒரு புனிதமான இடம். உண்மைதான், அது புனிதமான இடம். ஆனா இங்க அந்த பலிபீடமே அவங்க பாவம் செய்யறதுக்கான ஒரு கருவியா மாறிடுச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? அவங்க நிறைய பலிபீடங்களை கட்டுனாங்க, ஆனா அது ஆண்டவரே உண்மையாக ஆராதிக்க அல்ல. இஸ்ரேல் மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நாம எவ்வளவு வேணாலும் அநீதி செய்யலாம், ஏழைகளை ஒடுக்கலாம், பொய் சொல்லலாம், ஆனா ஓய்வு நாள்ல போய் ஒரு பெரிய பலியை கொடுத்துட்டா ஆண்டவர் அமைதியாயிடுவாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஓ, பாவத்துக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி பலிபீடத்தை பயன்படுத்தினாங்க. கரெக்ட். அவங்களுக்கு பலிபீடங்கிறது தங்கள் பாவங்களை மறைக்கிறதுக்கான ஒரு திரையா மாறிடுச்சு. அதனாலதான் ஆண்டவர் 12வது வசனத்துல சொல்றாரு, ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். அதாவது ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய நீதியான சட்டங்கள் அவங்களுக்கு தேவை இல்லை. அவங்களுக்கு தேவையானது வெறும் வெளிவேஷமான சடங்குகள் மட்டும்தான். ஆமா, சடங்குக்காக மட்டும்தான் அவங்க அதை பண்ணாங்க. இத படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் ரொம்ப ஆசையா ஒரு விலை உயர்ந்த ஜிம் மெம்பர்ஷிப் வாங்குறாரு. நிறைய செலவு பண்ணி சேருவாங்க. ஆமா, விலை உயர்ந்த ஷூ, ட்ராக் சூட் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஸ்டைலா ஜிம்முக்குள்ள போறாரு. ஆனா அங்க போய் எந்த பயிற்சியும் செய்யல, ஒரு வெயிட் கூட தூக்கல. வெறும் கண்ணாடியை பார்த்து செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு அப்படியே நேரா அங்க இருக்கிற கேன்டீன்ல போய் வயிறு முட்டை சாப்பிட்டு வர்றாரு. ஆமா, நிறைய பேர் இப்படிதான் பண்றாங்க. அவர்கிட்ட கேட்டா நான் ஜிம்முக்கு போறேன்னு சொல்லுவாரு. ஜிம்முக்கு போற ஃபார்மாலிட்டி இருக்கு, அவர் ஜிம் மெம்பர் தான். ஆனா அதனால அவருக்கு எந்த பயனும் இல்ல, உடம்பும் குறையாது, ஆரோக்கியமும் வராது. ரொம்ப சரியான உதாரணம் அது. இதுதான் இந்த இஸ்ரேல் மக்களோட நிலையா இருந்துச்சு. அவங்க பழி செலுத்துற ஃபார்மாலிட்டி பண்ணாங்க, பலிபீடங்கள் கட்டினாங்க, காணிக்க கொடுத்தாங்க. ஆனா உள்ள எந்த மாற்றமும் இல்ல. ஆமா, அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஆன்மீக மாற்றமும், நீங்க சொன்ன அந்த ஒர்க் அவுட்டும் நடக்கல. 13வது வசனத்துல ஆண்டவராவே சுட்டி காட்டுறாரு, பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள், பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள், அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த பலியோட நோக்கம் முக்கியம் இல்ல, பாவங்களுக்காக மனம் வருந்துறது அவங்க நோக்கம் இல்ல. சரியா சொன்னீங்க. பலி கொடுத்த பிறகு கிடைக்கிற அந்த இறைச்சியை சாப்பிடுறதுல, குடும்பமா உட்கார்ந்து ஒரு பார்ட்டி பண்றதுல மட்டும்தான் அவங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு. அங்க மனம் திரும்புதல் இல்ல, பலிங்கிற பேர்ல வயிறு நிரப்புற வேலை தான் நடந்திருக்கு. தங்களுக்கு தாங்களே ஒரு ஆன்மீக திருப்தியே ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஆமா, அதுல உண்மையான மனமாற்றம் இல்ல. அதனாலதான் ஆண்டவர் அவங்க மேல விருப்பம் கொள்ளல. வசனத்தோட இறுதியில ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான ஆனா பயங்கரமான வரலாற்று எச்சரிக்கையை கொடுக்கிறாரு. என்ன எச்சரிக்கை இது? அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார், அவர்கள் செய்த பாவங்களுக்காக தண்டனை வழங்குவார், அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். எகிப்து நாட்டுக்கு திரும்புவார்கள். இது ரொம்ப ஆழமான வார்த்தையாச்சே. அவங்க அசீரியர்களை நம்பி கூட்டணி வச்சாங்க, ஆனா ஆண்டவர் எகிப்துக்கு திரும்புவார்கள்னு ஏன் இங்க சொல்றாரு? இது வெறும் ஒரு நாட்டை மட்டும் குறிக்கல, அப்படிதானே?
எகிப்துல அவங்க அடிமையா இருந்தாங்க. ஆமா, ஆண்டவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவங்கள எகிப்துல இருந்து அந்த அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு சுதந்திரமான மக்களா மாத்தினாரு. ஆனா இப்போ அவங்களுடைய இந்த வெற்று சடங்குகளாலும் போலித்தனத்தாலும் உண்மையான ஆண்டவரை மறந்ததாலும் அவங்க மறுபடியும் அந்த அடிமைத்தனத்துக்கே போயிடுவாங்கன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. அவங்க சுதந்திரத்தை இழக்க போறாங்க. இது நம்ம வாழ்க்கைக்குமான ஒரு பெரிய எச்சரிக்கை, ரொம்ப பெரிய எச்சரிக்கை. ஆமா, ஆண்டவர் நம்மளையும் நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுவிச்சிருக்காரு. ஆனா நாம வெறும் சடங்குகளுக்காக மட்டும் திருச்சபைக்கு போயிட்டு எந்த ஒரு உண்மையான மனமாற்றமும் இல்லாம வாழ்ந்தா மறுபடியும் பாவத்தின் அடிமைத்தனத்துக்கே, அந்த பழைய எகிப்துக்கே நம்ம திரும்பி போயிடுவோம் அப்படிங்கிற ஆழமான கருத்தை இங்க நம்ம பார்க்க முடிகிறது. கண்டிப்பா நம்ம தினமும் நாமே பரிசோதிச்சு பார்க்கணும். இன்றைய இந்த ஆழமான பார்வையில நாம ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை பார்த்திருக்கோம். இஸ்ரேல் மக்கள் எந்த அளவுக்கு தங்களை அழிவை நோக்கி கொண்டு போனாங்கன்னு பார்த்தோம். இப்ப உங்க வாழ்க்கையில இத பொருத்தி பார்க்க வேண்டிய தருணம் இது. ஆமா, இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உரிய செய்தி. உங்க வசதிக்காக நீங்க உருமாக்கும் சிலைகள் என்ன? நீங்க விதைக்கிறது வெற்று காற்றா? உங்களுடைய ஆன்மீக வாழ்வு எந்த மனமாற்றமும் இல்லாத வெறும் சடங்காக ஒரு ஜிம் செல்ஃபி மாதிரி மாறிவிட்டதா அப்படின்னு நீங்க சிந்தித்து பார்க்கணும். நாம செயல்கள் உண்மையிலேயே ஆண்டவருக்கு ஏற்புடையதா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். வெளிவேஷமான வாழ்க்கை ஒரு நாளும் நிரந்தரமான பாதுகாப்பை தராது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப பாதுகாப்பானது நினைச்சு அஸ்திவாரம் இல்லாம கட்டி வச்சிருக்கிற அந்த சமாரியாவின் கன்றுக்குட்டி எது? அது படமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம். ஆமா, அது உங்க பேங்க் அக்கவுண்டா இருக்கலாம், உங்க பதவியா இருக்கலாம், உங்களுடைய சமூக வலைதள பிம்பமா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு போலி உறவா இருக்கலாம். அது நிஜமாவே உங்களுக்கு நிம்மதியை தருதா அல்லது உண்மையான ஆண்டவரை விட்டு உங்களை விலக்கி வைக்குதா? இந்த வெட்டுக்காற்றை விதைச்சு கடும் புயலை அறுவடை செய்ய காத்திருக்கிறோமா? இத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா யோசிக்கணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம அளவுக்கு அதிகமா நேசித்து அதுதான் நம்ம வாழ்க்கையோட ஒரே இலக்குன்னு மாத்தும் போது அது சிலையா மாறிடுது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. பணமோ பதவியோ அடிப்படை தேவைகள் தானே. ஒரு குடும்பத்தை காப்பாற்ற கடினமா உழைப்பதும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்படுவதும் மனித இயல்பு தானே. இதை போய் எப்படி சிலை வழிபாடுன்னு சொல்ல முடியும்? ரொம்ப நியாயமான கேள்வி. குடும்பத்துக்காக உழைப்பதும் பணம் சம்பாதிப்பதும் தவறே கிடையாது. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த பணம் அல்லது பதவிக்காக நீங்க எதையெல்லாம் இழக்க தயாரா இருக்கீங்க அப்படிங்கிற இடத்துலதான். புரியுது. ஒரு கட்டத்துல அந்த பணத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நியாயத்தை விட்டு கொடுப்பது, மற்றவர்களை துன்புறுத்துவது அல்லது ஆண்டவரோடு இருக்கிற உறவை முறித்துக் கொள்வது என்று வரும்போது அந்த பணம் ஒரு கருவி என்ற நிலையிலிருந்து மாறி சிலை என்ற இடத்தை பிடிச்சிடுது. இதையில் இன்றைய பதிலுரை பாடலான திருப்பாடல்கள் 115 ரொம்ப தெளிவா வாசிக்கிறோம். மனிதன் தனக்கு மேலான ஒரு சக்தியை ஆராதிப்பதாக நினைத்து கொண்டு மறைமுகமாக தன்னையே ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். சரியா சொன்னீங்க. தான் உருவாக்கிய ஒன்றின் மூலமாக தன் ஆதிக்கத்தை நிலைநாட்ட பார்க்கிறான். இதத்தான் திருவிவியம் மிக நுட்பமாக சுட்டி காட்டுகிறதுன்னு நினைக்கிறேன். எபிரேய மொழியில இந்த வேறுபாட்டை விளக்கும் வார்த்தைகள் கூட மிக ஆழமான அர்த்தத்தை கொண்டிருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஹெப்ரேய மொழி இதை கையாளும் விதம் மிக அற்புதம். இஸ்ரேலர்கள் ஆராதிக்கும் ஆண்டவரை எல் காய், அதாவது உயிருள்ள ஆண்டவர் அப்படின்னு அவங்க அழைக்கிறாங்க. எல் காய், உயிருள்ள ஆண்டவர். சரி. ஆனா மற்றவர்கள் ஆராதிக்கும் சிலைகளை எலிலிம் என்று குறிப்பிடுறாங்க. எலிலிம் என்றால் ஒன்றுமில்லாதவை, உயிரற்றவை அல்லது வெறுமை என்று அர்த்தம். ஓ, வெறும் வெறுமை மட்டும்தானா? ஆமா. ஒரு பக்கம் தன்னிச்சையாக செயல்படும் உயிருள்ள ஆண்டவர், மறுபக்கம் மனிதன் தன் கைகளால் செதுக்கி தனக்குத்தானே ஒரு மாயையை உருவாக்கிக் கொள்ளும் உயிரற்ற சிலைகள். அந்த மாயையை தான் திருப்பாடல்கள் 115 3 மற்றும் 4 வசனங்கள் அக்குவேறு ஆணிவேராக பிரிக்கின்றன. அதாவது, நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களின் தெய்வச் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே அப்படின்னு வாசிக்கிறோம். மிக அற்புதமான வசனங்கள். இங்க தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார் என்ற வார்த்தைகள் நீங்க முன்னரே சொன்ன அந்த கட்டுப்பாட்டை உடைத்தெறிகின்றன. ஆண்டவர் மனிதனின் தாளத்திற்கு ஆடுபவர் அல்ல, அவர் சுதந்திரமானவர் என்பதை இது ஆணித்தரமாக பதிவு செய்து, அதோடு மட்டுமில்லாம ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை ஆசிரியர் இங்கு சுட்டி காட்டுறாரு. மனிதன் பூமியிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வெட்டி எடுக்கிறான். அதை நெருப்புல உருக்கி தன் கைகளால் ஒரு உருவத்தை செதுக்கிறான். இறுதியில்
தான் உருவாக்கிய அந்த பொருளுக்கு முன்பாக தானே மண்டியிட்டு நிற்கிறான். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! ஆமா, படைத்தவன் பெரியவனா அல்லது படைக்கப்பட்ட பொருள் பெரியதா? மனிதன் தன் கைகளால் உருவாக்கிய ஒன்றே அவனை காக்கும் கடவுளாக எப்படி மாற முடியும்? அந்த முரண்பாட்டை இன்னும் கொஞ்சம் கிண்டலாக அல்லது ஒரு இறையியல் ரீதியான விமர்சனமாகவே அடுத்த வசனங்களில் ஆசிரியர் முன்வைக்கிறாரு. வசனங்கள் 5, 6 மற்றும் 7 படிக்கும்போது அது தெளிவா புரியுது. அந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அவற்றிற்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை நுகர்வதில்லை. கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. ஒரு சிலை எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தாலும், அதற்கு தேவையான புலன்கள் அனைத்தும் வெளிப்பார்வைக்கு இருந்தாலும் உள்ளே உயிர் இல்லை. இந்த வசனங்கள் மனிதனின் அறியாமையை நோக்கிய கூர்மையான அம்புகள். ஒரு மனிதன் தன் வாழ்வில் துயரம் வரும்போது யாரிடம் ஓடுவான்? தன் கண்ணீரை பார்க்கக்கூடிய கண்களும், தன் அழுகுரலை கேட்கக்கூடிய காதுகளும், தனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வாயும் கொண்டவரிடம் தான் போவான். நிச்சயமா ஒரு உறவைத்தான் தேடுவான். ஆனா இங்கு மனிதன் எதை நாடி செல்கிறான்? பார்க்க முடியாத, கேட்க முடியாத, உணர்ச்சியற்ற ஒரு உலோகத்திடம். இதை உணராத மனிதனின் நிலையை எண்ணி ஆசிரியர் பரிதாபப்படுகிறார். நீங்க சொல்றத பார்த்தா இது பார்ப்பதற்கு வரையப்பட்ட ஒரு நெருப்பு ஓவியத்தின் முன் குளிர்காய நினைப்பது போல இருக்கு. ஆஹா, அருமையான ஒரு ஒப்புமை இது. ஆமா, நாம் உருவாக்கும் பொருட்கள் நம் தேவைகளை பூர்த்தி செய்யும் என நாம எவ்வளவு தவறாக நம்புகிறோம் என்பதை இது பார்வையாளர்களாகிய உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்தும் நினைக்கிறேன். ஒரு ஓவியத்தில் இருக்கும் நெருப்பு பார்ப்பதற்கு அழகா இருக்கலாம், அதை பார்த்து நாம ரசிக்கலாம். ஆனா நிஜமாகவே ஒரு கடுமையான குளிர்காலம் வரும்போது அந்த ஓவியம் நமக்கு ஒரு துளி வெப்பத்தை கூட தராது. கண்டிப்பா தராது. நாம குளிரில் விரைத்து போவதை தவிர வேறு வழி இல்லை. அது போலதான் இந்த சிலைகளும். நீங்க சொன்ன மாதிரி அந்த நெருப்பு ஓவியம் நம் கண்களுக்கு திருப்தி தரலாம், ஆனால் நமது ஆழமான தேவையை அதால பூர்த்தி செய்யவே முடியாது. ஆனால் இதை விட ஒரு பெரிய ஆபத்து ஒன்று இருக்கு. என்ன ஆபத்து அது? 8ஆம் வசனத்துல திருப்பாடல் ஆசிரியர் ஒரு அதிர்ச்சியான உண்மையை முன்வைக்கிறாரு. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போல் ஆவர் என்று அவர் கூறுகிறார். கொஞ்சம் பொறுங்க. அவற்றை போல் ஆவர் என்பதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இது பார்க்கிறதுக்கு ஒரு சாபம் போல தெரியுதே. அதாவது சிலைகளை வழிபடுபவர்களை ஆண்டவர் தண்டித்து குருடர்களாகவும் செவிடர்களாகவும் மாற்றி விடுவார்னு ஆசிரியர் சொல்றாரா, அல்லது இது ஏதேனும் ஒரு உளவியல் விளைவா? இதன் பின்னால் இருக்கும் உண்மையான இயங்குமுறை என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது ஆண்டவர் கொடுக்கும் சாபம் அல்ல, இது மனித இயல்பின் தவிர்க்க முடியாத ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக விளைவு. ஓ, ஆன்மீக விளைவா? ஆமா, ஆன்மீகத்துல ஒரு அடிப்படையான விதி இருக்கு. நாம எதை முழுமையாக நேசிக்கிறோமோ, எதன் மீது நமது முழு கவனத்தையும் செலுத்துகிறோமோ, அதன் தன்மையை நம்மை அறியாமலேயே உள்வாங்கிக் கொள்கிறோம். அதாவது நாம் ஆராதிப்பது போலவே நாமும் மாறிவிடுகிறோம். சரியா சொன்னீங்க. உயிருள்ள ஆண்டவரை, அன்பும் இரக்கமும் நிறைந்தவரை நாம ஆராதிக்கும் பொழுது நாமும் அவரை போலவே இரக்கமுள்ளவர்களாக, மற்றவர்களை புரிந்து கொள்பவர்களாக மாறி நிலைவாழ்வு பெறுகிறோம். ஆனா எவ்வித உணர்ச்சியுமற்ற உயிரற்ற பொருள்களின் மீது நாம பைத்தியமாகி அவற்றையே ஆராதிக்கும் பொழுது நாமும் ஆன்மீக ரீதியில் உணர்ச்சியற்றவர்களாக மாறிவிடுகிறோம். இது ரொம்ப ஆழமான உண்மை. இப்போ பணத்தையே தன் உயிரா நினைத்து ஆராதிக்கும் ஒருவரை நினைத்து பாருங்கள். பணம் என்பது ஒரு உயிரற்ற, உணர்ச்சியற்ற காகிதம் அல்லது உலோகம். அதையே தேடி ஓடும்போது அதை போலவே இவரும் உணர்ச்சியற்றவராக, மனிதத்தன்மை அற்றவராக மாறிவிடுவார். அடா, நிஜமாவே ஒரு ஆழமான பாடேபா இது. ஆமா, ஒரு ஏழையின் அழுகுரல் இவர் காதுகளில் விழாது. ஏனென்றால் ஆன்மீக ரீதியில் இவர் செவிடனாகிவிட்டார். மற்றவர்களை துன்பம் இவர் கண்களுக்கு தெரியாது. ஏனென்றால் ஆன்மீக ரீதியில் இவர் குருடனாகிவிட்டார். தன்னிடம் உள்ள உயிரற்ற பணத்தைப் போலவே இவருடைய ஆன்மாவும் குளிர்ந்து உயிரற்று போய்விடுகிறது. ஆஹா, அப்போ உயிரற்ற உன்னை நாம தேடி ஓடும்போது நமக்குள்ள இருக்கும் எம்பத்தி, அதாவது மற்றவர்களோட உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளும் தன்மைய நாமே அழிச்சிக்கிறோம். அதனாலதான் ஓசையா அவர்கள் காற்ற விதைக்கிறார்கள், கடும் புயலே அறுப்பார்கள் அப்படின்னு சொல்றார் போல. சரியா பிடிச்சிங்க. ஒரு வெற்று பெருமைக்காக ஓடி கடைசில தங்களையே அழித்துக் கொள்ளும் புயலையே அவர்களே உருவாக்கிக் கொள்கிறார்கள். காற்றை விதைப்பது என்பது ஒரு மாயையை நம்பி வாழ்க்கையை ஓட்டுவது. அது எந்த பலனையும் தராது.
சரி, ஒரு காலத்துல தங்கம் வெள்ளி சிலைகளாக இருந்துச்சு. இன்றவை சிலிகான் சிப்புகளாகவும் பளபளக்கும் திரைகளாகவும் வங்கி சேமிப்புகளாகவும் உருமாறி இருக்கு. இவையெல்லாமே நம்மை அறியாமலேயே நாம் ஆராதிக்கும் புதிய ஏலியம், அதாவது உயிரற்ற சிலைகளே. நீங்க சொல்வதை பார்த்தால் அந்த 8ஆம் வசனம் நமது கண்களுக்கு முன்பாகவே நிறைவேறுவது போல தோணுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு குடும்பம் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் போது கூட ஒவ்வொருவரும் தங்களது செல்போன் திரைகளில் மூழ்கி இருக்காங்க. ஆமா, யாருமே முகம் கொடுத்து பேசுறதில்ல. எதிரே இருக்கும் மனைவியோ கணவனோ குழந்தையோ முகத்தில் ஒரு சோகத்தோடு இருப்பதை அவங்க கண்களால் பார்ப்பதில்லை. எனக்கு ஒரு பிரச்சனை, என்னோடு கொஞ்சம் பேசுங்களேன் என்று சொல்லும் உறவுகளின் குரலை அவங்க கேட்பதில்லை. நாமும் அந்த சிலைகளைப் போலவே, அதாவது அந்த செல்போன் திரைய போலவே உணர்ச்சியற்று போய்க் கொண்டிருக்கிறோம். அந்த எலியும் என்ற வெறுமை இதுதான். ஒரு உயிரற்ற பொருளை நம் வாழ்வின் ஆதாரமாக நாம நினைக்கும் போது மனிதர்களிடம் காட்ட வேண்டிய பரிவு, அன்பு, இரக்கம் எல்லாமே செத்து போகுது. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இது. நம் இதயங்கள் குளிர்ந்து போய்விடுகின்றன. நாம மணிக்கணக்கில் அந்த திரையை விரித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இறுதியில் அது நமக்கு தருவது வெறும் மன அழுத்தத்தையும் தனிமையையும் மட்டுமே. இது ஆன்மீக மரணத்தின் ஆரம்பம். எந்த பொருளை நாம கட்டுப்படுத்துகிறோம் என்று நினைக்கிறோமோ அதே பொருள் நம் வாழ்வை கட்டுப்படுத்த தொடங்கிவிடுது. இது நாமெல்லாம் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. நான் தான் தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்துறோன்னு பெருமைப்படுறோம். ஆனா உண்மையில் அதுதான் நமது நேரத்தையும் உறவுகளையும் நிம்மதியையும் விழுங்கிக் கொண்டிருக்கு. ஆமா, சரி, இந்த நவீன சிலைகளின் பிடியிலிருந்து, இந்த உணர்ச்சியற்ற நிலையிலிருந்து நாம எப்படி தப்பிப்பது? இந்த குழப்பமான உலகத்தில் நமக்கான பாதுகாப்பான அரண் எது? அந்த நம்பிக்கையின் அழைப்பைத்தான் திருப்பாடலின் 9 மற்றும் 10ஆம் வசனங்கள் நமக்கு விடுக்கின்றன. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். துணையும் கேடயமும். முந்திய வசனங்களில் மனிதன் உருவாக்கும் சிலைகளின் இயலாமையை விவரித்த ஆசிரியர் இப்போ ஒரே ஒரு தீர்வை காட்டுறாரு. அது உயிருள்ள ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது மட்டுமே. இங்க இஸ்ரேலரே, ஆரோனின் குலத்தாரே என்றும் எல்லோரையும் வேறுபாடின்றி அழைப்பது கவனிக்கத்தக்கது. சாதாரண மக்கள் தொடங்கி இறைப்பணியில் இருக்கும் குருக்கள் வரை யாருமே தங்களை தாங்களே காத்துக்கொள்ள முடியாது என்பதை இது வலியுறுத்துகிறது இல்லையா? ஆமா, எவர் ஒருவரும் தங்களின் சுயபலத்தாலோ தாங்கள் சேர்த்து வைத்திருக்கும் செல்வத்தாலோ தங்களை காத்துக்கொள்ள முடியாது. இதுல துணை என்பது நாம் தளர்ந்து போகும் நேரங்களில் நம்மை தாங்கி பிடிக்கும் ஆற்றலை குறிக்கிறது. கேடயம் என்பது வெளியிலிருந்து வரும் தாக்குதல்கள், ஆபத்துகள் ஆகியவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அரணை குறிக்கிறது. இன்றைய உலகில் பல நேரங்களில் நமது வங்கி கணக்கில் இருக்கும் பணமோ நாம் வகிக்கும் பதவியோ நமக்கு ஒரு பாதுகாப்பான கேடயம் என்று நாம நம்புறோம். ஆனா இதுவும் அந்த நெருப்பு ஓவியம் போலதான். கண்டிப்பா. ஒரு எதிர்பாராத நோய் வரும்போதோ அல்லது ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி வரும்போதோ இந்த பணமோ பதவியோ எந்த வகையிலும் நம்மை பாதுகாக்க முடிவதில்லை. அந்த நேரங்களில் உயிருள்ள ஆண்டவர் மட்டுமே நமது உண்மையான துணையாகவும் நம்மை மறைத்து காக்கும் பலமான கேடயமாகவும் இருக்க முடியும். அதைத்தான் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். உயிரற்ற பொருள்களில் பாதுகாப்பை தேடாமல் நம்மை படைத்து நம்மோடு உறவாடி நம்மை வழிநடத்தும் உயிருள்ள ஆண்டவரிடம் முழுமையாக சரணடைவது மட்டுமே நிலையான அமைதியை தரும். அவர் மட்டுமே நம் குரலை கேட்கக்கூடிய காதுகளையும் நம் கண்ணீரை பார்க்கக்கூடிய கண்களையும் கொண்டவர். ஆமேன். எவ்வளவு அற்புதமான, நம் கண்களை திறக்கக்கூடிய ஒரு ஆழமான சிந்தனை இது. இந்த நாளின் வாசகம் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் ஊடுருவி பார்க்கும் ஒரு கண்ணாடி. நாம் எதை ஆராதிக்கிறோமோ நாமும் அதுவாகவே மாறுகிறோம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டோம். உண்மைதான். நமது நேரத்தையும் கவனத்தையும் உறிஞ்சும் உயிரற்ற சிலைகளை ஆராதித்தால் நாம் உணர்ச்சியற்றவர்களாக மாறிவிடுவோம் என்று பார்த்தோம். ஆனால் இதை அப்படியே திருப்பி போட்டு பாருங்களே, நாம் அனைவரும் உயிருள்ள ஆண்டவரின் சாயலாக படைக்கப்பட்டவர்கள். அப்படியானால் நாம் எப்போதெல்லாம் மற்றவர்கள் மீது உண்மையான அன்பும் இரக்கமும் காட்டி துயரத்தில் இருப்பவர்களை அரவணைக்கிறோமோ அப்போதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத அந்த உயிருள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிக்கும் உயிருள்ள சாட்சிகளாக நாம் மாறுகிறோம். ரொம்ப அருமையான பார்வை இது. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நேரத்தையும் கவனத்தையும் முழுமையாக ஈர்த்திருக்கும் அந்த உயிரற்ற சிலை எது? அது உங்களை ஆன்மீக ரீதியில் உணர்ச்சியற்றவர்களாக மாற்றுகிறதா? உங்களின் அன்றாட செயல்கள் மற்றவர்களுக்கு காட்டும் அன்பு ஆண்டவர் உயிருள்ளவர் என்பதை இந்த உலகிற்கு காட்டும் சாட்சியாக இருக்கிறதா?
மிக அருமையான ஆழமான கேள்வி இது. நம்முடைய அன்பு மட்டுமே உயிருள்ள ஆண்டவரின் இருப்பை நிரூபிக்கும் மிகப்பெரிய சான்று. இப்போ ஒரு பெரிய முரண்புறது ஒண்ணு நான் கேட்க போறேன். நற்செய்திக்கு வருவோம். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்துல பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை மக்கள் இயேசுவிடம் கொண்டு வராங்க. இது நான் கொஞ்சம் ஆழமா பாக்குறேன். பேய் பிடித்து பேச்சிழந்த நிலைங்கிறது சாதாரணமான ஒரு வியாதி கிடையாது இல்லையா? ஆமா, சாதாரண வியாதி இல்ல. ஒரு மனிதன் தன்னுடைய வலியையோ வேதனையோ அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூட முடியாம தனக்குள்ளேயே முடங்கி போற ஒரு கொடூரமான சிறைவாசம் அது. கரெக்ட். தன்னுடைய குரலை இழந்து தனக்குள்ள இருக்கிற தீய சக்தியின் கட்டுப்பாட்டுல அந்த மனிதன் தவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இயேசு அந்த பேய ஓட்டினதும் பேச இயலாத அந்த மனிதன் முதன்முறையா வாய் திறந்து பேசுறான். அதை பார்த்த மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அத நேர்ல பார்த்த மக்கள் கூட்டத்துக்கு ஒரே ஆச்சரியம். இஸ்ரேல்ல இப்படி ஒரு போதும் கண்டதில்லை அப்படின்னு வியப்படைறாங்க. அவங்களுடைய உள்ளத்துல ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்குது. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு நடக்குது. அந்த இடத்துல சாதாரண மக்கள் மட்டும் இல்ல, பரிசேயர்களும் நிக்கிறாங்க. அதே அற்புதத்தை, அதே குணமளிப்பை அவங்களும் நேர்ல பாக்குறாங்க. ஆமா, அவங்களும் அங்கதான் இருக்காங்க. ஆனா அவங்களோட எதிர்வினை என்ன தெரியுமா? இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் அப்படின்னு ரொம்ப கொடூரமான ஒரு பழியை இயேசுவின் மேல சுமத்துறாங்க. இது எனக்கு ரொம்ப முரண்பாடா இருக்கு. எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு நல்ல காரியம் கண் முன்னாடியே நடக்குது. ஒருத்தர் தன்னுடைய குரலை திரும்ப பெறுகிறார், புது வாழ்க்கை கிடைக்குது. இத பார்த்தா யாருக்காவது இயல்பா சந்தோஷம் தானே வரணும்? கண்டிப்பா சந்தோஷப்படணும். பரிசேயர்கள் திருவிவிய சட்டங்களை ஆழமா படிச்சவங்க. அவங்க ஏன் இது ஆபத்துன்னு முத்திர குத்தணும்? ஒருவேளை அவங்களுக்கு இயேசுவை பார்த்து பொறாமையா, இல்ல வேற ஏதாவது அரசியல் காரணமா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. ஏன் ஒரே அற்புதத்தை பாக்குற ரெண்டு தரப்பு முற்றிலும் நேர்மாறான முடிவுகளுக்கு வராங்க? இது வெறும் பொறாமை கிடையாது, அதுக்கும் மேலான ஒரு இருத்தலியல் பயம்னு சொல்லலாம். இருத்தலியல் பயமா? அதாவது தங்களோட நிலைமை என்ன ஆகுங்கிற பயமா? ஆமா, அன்றைய இஸ்ரேல் சமூகம் எப்படி இருந்துச்சுன்னு நாம பார்க்கணும். ரோமானியர்களுடைய ஆட்சியின் கீழே யூத மக்கள் அடிமைகளா இருந்த காலகட்டம் அது. அந்த சமயத்துல யூதர்களுடைய கலாச்சாரத்தையும் மத நம்பிக்கைகளையும் கட்டி காத்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிகார மையமா இருந்தது இந்த பரிசேயர்கள் தான். கடவுள்கிட்ட ஆசி பெறணும்னா அவங்க வகுத்து வச்சிருக்கிற சட்டத்திட்டங்களை மீறாம நடக்கணும். ஓ, அவங்க தான் சென்டர் ஆஃப் பவர். கரெக்ட். அவங்க தான் கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையில தங்களை ஒரு பாலமா நிலைநிறுத்தி இருந்தாங்க. இப்போ இயேசு வராரு, எந்த ஒரு சடங்கும் இல்லாம, எந்த ஒரு சட்டத்தின் கடினத்தன்மையும் இல்லாம நேரடியா ஒரு சாதாரண மனிதனுக்கு விடுதலையை கொடுக்கிறார். இத மக்கள் கொண்டாடும் போது பரிசேயர்களுக்கு பயம் வருது இல்லையா? ஆமா, மக்கள் கடவுளை நேரடியா அணுக முடிஞ்சா அப்புறம் நமக்கு இங்க என்ன வேலை? நம்ம அதிகாரம், நம்ம மரியாதை எல்லாமே பறிபோயிடுமே அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பற்ற தன்மை, ஒரு தீவிரமான பயம் அவங்கள ஆட்கொள்ளுது. ஓ, அதனாலதான் இப்படி விமர்சனம் பண்றாங்களா? ஆமா, அவங்களால அந்த அற்புதம் நடக்கலன்னு மறுக்க முடியாது. ஏன்னா கண் முன்னாடி அந்த மனிதன் பேசிட்டு இருக்கான். அதனால அந்த அற்புதத்தின் மூலத்தையே கொச்சைப்படுத்துறாங்க. அப்போ தங்களோட அதிகாரம் பறிபோயிடும் அப்படிங்கிற அந்த பயம், அந்த பாதுகாப்பற்ற தன்மை தான் அவங்களை இப்படி ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்க தோண்டுது. எக்ஸாக்ட்லி. இதை யோசிச்சு பார்த்தா இது வெறும் முதல் நூற்றாண்டுல நடந்த ஒரு நிகழ்வு மட்டும் கிடையாது. இன்னைக்கு கூட நாம ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அது சிலரோட அதிகாரத்தையோ அல்லது அவங்க கட்டமைச்சு வச்சிருக்கிற பிம்பத்தையோ அசைச்சு பார்த்தா உடனே நம்ம மேல ஒரு பழி விழும். கண்டிப்பா இவன் ஏதோ சுயநலத்துக்காக பண்றான்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆனா இயேசு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாருங்கிறதா உங்க ரொம்ப முக்கியம். பரிசேயர்கள் அப்படி ஒரு கடுமையான விமர்சனம் செஞ்ச பிறகும் இயேசு அதை கேட்டுட்டு முடங்கி போகல. ஆமா, அவர் அவங்க கூட நின்னு விவாதம் பண்ணிட்டு இருக்கல. அடுத்ததாக இயேசு எல்லா நகரங்களுக்கும் சிற்றூர்களுக்கும் தொடர்ந்து பயணம் செய்கிறார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார், விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார், நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் என்று வாசிக்கிறோம். இயேசுடைய தனித்துவமே அதுதான். விமர்சனங்கள் அவருடைய இலக்க ஒருபோதும் திசை திருப்பல. ஏன்னா அவர் தன்னை புகழ்ற மக்களுக்காகவோ அல்லது தன்னை விமர்சிக்கிற பரிசேயர்களுக்காகவோ பணி செய்ய வரல. அவர் அந்த ஊர்களை சுற்றி வரும்போது வெறும் ஒரு பார்வையாளரா மேலோட்டமா மக்களை பார்க்கல. வேற எப்படி பார்த்தார்? திரண்டிருந்த மக்களை அவர் பார்த்தப்போ அவங்க மேல அவருக்கு பரிவு ஏற்பட்டதுன்னு வாசகம் பதிவு செய்து. இந்த பரிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு மூலமொழியான கிரேக்கத்துல ஸ்பிளாக்னிசோமாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிளாக்னிசோமைனா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா குடலை உருக்குகிற அளவுக்கு ஏற்படுகிற ஒரு ஆழமான வேதனை. ஓ,
சாதாரணமான பரிதாபம் கிடையாது. அம்மா, ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரனை பார்த்துட்டு பாவம்னு ஒரு 10 ரூபாயை போட்டுட்டு போறோமே, அந்த பரிதாபம் கிடையாது. இது அந்த மக்களுடைய வலிய தன்னுடைய சொந்த வலியா தன்னுடைய அடி வயிற்றில் உணர்ற ஒரு நிலை. ஏன் அந்த அளவுக்கு ஒரு பரிவு அவருக்கு வந்துச்சு? ஏன்னா அந்த மக்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். ஆயரில்லா ஆடுகள், இந்த வார்த்தை உருவகமா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற வலி ரொம்ப பெருசு. உண்மைதான். அவங்கள வழி நடத்த, பாதுகாக்க, மேய்ச்சலுக்கு கூட்டி போக சரியான ஆள் இல்ல. ரோமானியர்களுடைய அதிக வரிகளும் அடக்க முறைகளும் ஒரு பக்கம் மக்களை சக்கையா பிழிஞ்சது. இன்னொரு பக்கம் பரிசேயர்கள் போன்ற மத தலைவர்களுடைய கடுமையான சட்ட திட்டங்கள் அவங்கள ஆன்மீக ரீதியா மூச்சு முட்ட வச்சது. அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முற்றிலுமா சோர்ந்து போயிருந்தாங்க. சரியா சொன்னீங்க. அந்த மக்கள் தங்களுக்கு ஒரு விடுவு காலம் வராதான்னு ஏங்கி கவிச்ச அந்த நேரத்துலதான் இயேசு அவங்கள பார்த்து பரிவு கொள்றார். ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. என்னது அது? அதாவது அந்த காலத்துல ரோமானியர்களோட ஆட்சியும் மத தலைவர்களோட கடுமையான சட்டங்களும் அவங்கள அடைக்கழிச்சது, அது சரி. ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? சொல்லுங்க. நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. நிலைச்சத வீட்டு வாசல்ல கொண்டு வந்து கொடுக்கிற தொழில்நுட்பம் இருக்கு, சொகுசான வாழ்க்கை முறை இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நவீன உலகத்துல ஆயர் இல்லாத ஆடுகள் நிலை எப்படி இருக்கு? அது ஒரு நல்ல கேள்வி. இன்னைக்கு நாம எப்படி அலைக்கழிக்கப்படுறோம்? ஏன்னா மேலோட்டமா பார்த்தா நாமெல்லாம் ரொம்ப சுதந்திரமா வசதியா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அதுதான் மிகப்பெரிய மாயை. தொழில்நுட்பம் நமக்கு வசதிகளை கொடுத்திருக்கலாம், ஆனா நிம்மதியை கொடுக்கல. எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு இருக்கிற அலைக்கழிப்பு என்ன தெரியுமா? தகவல்களின் சுமை. காலையில கண்ணு முழிச்சதிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் என்ன படிக்கணும், எப்படி உடுத்தணும், எப்படி வாழணும், எதை வாங்கணும்னு சமூக வலைத்தளங்களும் இணையதளங்களும் நம்ம மூளையில தகவல்களை திணிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, போனை திறந்தாலே 1000 பேர் 1000 அட்வைஸ் கொடுக்கறாங்க. கரெக்ட். ஒரு தெளிவான தார்மீக வழிகாட்டுதல், அதாவது எது சரி எது தவறுன்னு சொல்லி கொடுக்க உண்மையான மனிதர்கள் குறைவு. எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க, ஆயிரக்கணக்கான வழிகளை காட்டுறாங்க. அதனால நிறைய குழப்பம் வருது. ஆமா, இதனால பல நேரங்கள்ல நம்ம இளைஞர்களும் சரி பெரியவங்களும் சரி எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம மன அழுத்தத்திலையும் பெரும் குழப்பத்திலையும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நவீன அலைக்கழிப்பு தான். ரொம்ப சரியா சொன்னீங்க. தங்களை தாங்களே மீத்துக்கொள்ள முயற்சி செய்து வழியறியாம தனிமையில நின்னுட்டு இருக்காங்க. வாவ், இது ரொம்ப துல்லியமான ஒரு பார்வை. கூட்டத்துக்கு மத்தியில நிற்கிற தனிமைதான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற மிகப்பெரிய சோர்வு. ஆமா, இந்த சூழல்ல தான் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியா வர்ற யோவான் 10:14 இயேசு சொல்ற வார்த்தைகள் நமக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலா இருக்கு பாருங்க. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. ரொம்ப அழகான வசனம் அது. ஒரு நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளை ஒரு மந்தையா ஒரு கூட்டமா மட்டும் பார்க்க மாட்டார். ஒவ்வொரு ஆட்டின் பெயரையும் அதனுடைய தனிப்பட்ட வலியையும் அதனுடைய பலவீனத்தையும் முழுமையா தெரிஞ்சு வச்சிருப்பார். ஆமா, ஆண்டவர் நம்ம அப்படிதான் அறிந்திருக்கிறார். சரி, இப்போ நம்ம சோர்வை அவர் புரிஞ்சுகிட்டார். ஆனா இதுக்கான தீர்வு என்ன? மக்களின் சோர்வான நிலையை கண்ட இயேசு அதற்கான தீர்வாக தன்னுடைய சீடர்களிடம் ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்கிறார். அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு அப்படின்னு சொல்றார். ஆண்டவருடைய பார்வையில இந்த உலகம் முழுவதும் அறுவடைக்கு தயாராக உள்ள மனித ஆன்மாக்கள் நிறைஞ்சிருக்காங்க. மக்கள் அன்பான ஒரு வார்த்தைக்காக, ஒரு ஆறுதலுக்காக, தங்களை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களாங்கிற ஏக்கத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நற்செய்தியின் விடுதலையை ஏத்துக்க அவங்க தயாராக இருக்காங்க. அதுதான் அந்த மிகுதியான அறுவடை. ஆனா வேலையாளர்கள் குறைவா இருக்காங்களே. அதான் அந்த அன்பை கொண்டு போய் சேர்க்க, நற்செய்தியை பறைசாற்ற, அவங்களுக்கு கூடவே இருந்து வழிகாட்ட தன்னலம் கருதாத வேலையாள்கள் குறைவா இருக்காங்க அப்படிங்கிறது தான் இயேசுவுடைய கவலை. இங்கதான் நான் கொஞ்சம் ஆழமா யோசிக்கிறேன். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? அதாவது அறுவடைக்கு தயாரா இருக்கு, மழை வரப்போகுதுங்கிற அந்த நெருக்கடியான அவசர நிலையில எந்த ஒரு விவசாயியாவது வாங்க எல்லாரும் உட்கார்ந்து மந்திராடுவோன்னு சொல்லுவாரா? மாட்டாரு. கண்டிப்பா மாட்டாரு. உடனே களத்துல இறங்கி அறுவடை செய்ய ஆட்களை திரட்டுவார். நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன்னு வேலையை பிரிச்சு கொடுப்பார். ஆனா இயேசு இங்க என்ன சொல்றார்? தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் அப்படின்னு சொல்றார். ஆமா, ஜெபிக்க சொல்றாரு. ஒரு நெருக்கடியான சூழல்ல உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்லாம ஏன் ஆண்டவரிடம் ஜெபிக்க சொல்றார்? நம்மளுடைய இன்றைய அவசர உலகத்துல எல்லாமே உடனே நடக்கணும்னு நினைக்கிறப்போ இது ஒரு காலதாமத மாதிரி தெரியலையா? வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியலமா,
ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம் அது? நாம பல நேரங்கள்ல ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம சொந்த புத்திய, நம்ம திறமையை பயன்படுத்தி அதை தீர்க்கலான்னு அவசரமா களத்துல இறங்கிடுவோம். ஆனா இயேசு சொல்றார், இந்த அறுவடை உன்னுடையதல்ல, இது அறுவடையின் உரிமையாளருடையது. ஓ, இது ஆண்டவருடைய பணி. ஆமா, ஆன்மீக பணியில மனித முயற்சியை விட ஆண்டவரின் அருளே பிரதானம். சரியான வழிகாட்டுதல் இல்லாம நாம செய்யற எந்த வேலையும் இன்னும் அதிகமான குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். அது உண்மைதான். ரெண்டாவது, ஜெபத்தின் உண்மையான தன்மையை நாம புரிஞ்சுக்கணும். நாம ஜெபிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய சிதறுண்ட எண்ணங்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்தப்பட்டு நம்மளுடைய உள்ளம் ஆண்டவருடைய உள்ளத்தோடு இணைகிறது. ஆண்டவரே, இந்த அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும் என்று நாம தொடர்ந்து மன்றாடும் போது கொஞ்ச நாள் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பணியை செய்ய ஆண்டவர் நம்முடைய ஒரு கருவியா மாத்துவார். ஓ, ரொம்ப அழகான ஒரு விளக்கம் இது. ஜபம் என்பது கடவுளின் மனதை மாற்றுவதற்கான மந்திரம் அல்ல, கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய மனதை மாற்றுவதற்கான பயிற்சி. நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவர்களுக்காக உழைக்க நீங்களே உங்களை அர்ப்பணிப்பீர்கள். கரெக்ட். அதனாலதான் எந்த ஒரு காரியத்தையும் மனித பலத்தால் மட்டும் சாதித்து விட முடியாது. இறைவனின் அருளும் வழிநடத்துதலும் தேவை என்பதை புரிய வைக்கவே இயேசு முதலில் ஜெபிக்க சொல்கிறார். ரொம்ப தெளிவான விளக்கம். அப்போ அந்த ஜெபத்தின் வழியாக ஆண்டவர் நம்மையே அந்த பணிக்கான வேலையாள்களாக மாற்றுறார். இது ஒரு அழகான மாற்றம். ஆமாம். சரி நேயர்களே, இன்னைக்கு நாம இந்த ஆழமான பார்வையில பல விஷயங்களை பேசணும். இயேசு செஞ்ச அற்புதத்தை மக்கள் எப்படி ஆச்சரியத்தோட ஏத்துக்கிட்டாங்க, அதே சமயம் அதிகாரத்தை காப்பாத்திக்க நினைச்ச பரிசேயர்கள் எப்படி அதை விமர்சனம் செஞ்சாங்கன்னு பார்த்தோம். கண்டிப்பா. அன்றைய மக்கள் மட்டும் இல்லாம இன்றைய நவீன உலகத்துல நாமும் எப்படி தகவல் சுமையிலையும் தெளிவான வழிகாட்டுதல் இல்லாமலும் ஆயரில்லா ஆடுகள் போல அலைக்கழிக்கப்படுறோம். அதுக்கு நல்ல ஆயனான இயேசு எப்படி பரிவு காட்டுறார்னு சிந்திச்சோம். இறுதியா இந்த மிகுதியான அறுவடைக்கு அவசரப்பட்டு களத்துல இறங்காம ஜெபத்தின் மூலமா எப்படி வேலையாளர்களை ஆண்டவர் அழைக்கிறார் என்பதையும் ஆழமா கவனிச்சோம். ரொம்ப அருமையா தொகுத்து சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு இந்த வேகமான உலகத்துல நாமளும் பல நேரங்கள்ல அலைக்கழிக்கப்படும் அந்த சோர்வான கூட்டத்துல ஒருவராகவே நின்னு கொண்டிருக்கோமா? அப்படி என்றால் நம்மை பார்த்து பரிவு கொள்ளும் நல்ல ஆயன் இயேசுவிடம் நம் சோர்வுகளை இறக்கி வைப்போம். ஆமா. அதே சமயம் இன்னொரு கேள்வியும் இருக்கு. நாம தொடர்ந்து வெறும் பார்வையாளர்களாகவே, காயப்பட்ட ஆடுகளாகவே நிற்க போகிறோமா? அல்லது ஆண்டவரிடம் ஆழமாக ஜெபித்து மற்றவர்களுடைய சோர்வை நீக்கும் அந்த அறுவடை பணியில் ஈடுபடும் வேலையாள்களாக மாறப்போகிறோமா? இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா. திருத்தந்தை லியோ 14 அவர்கள் 2025ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி உரையில் இந்த பரிசேயர்களை போன்றவர்களை திருத்தந்தை இடைவெளி விட்டு செயல்படும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ரொம்ப அழகா அழைக்கிறாரு. இடைவெளி விட்டு செயல்படும் கிறிஸ்தவர்கள், அதாவது ஒரு வைஃபை கனெக்ஷன் விட்டு விட்டு வரா மாதிரி. ரவுட்டரோட கனெக்ட் ஆகி இருக்கும், ஆனா இன்டர்நெட் வராது. அதுபோல ஆண்டவரோட பேருக்கு கனெக்ட் ஆகி இருக்காங்க, ஆனா உள்ள எந்த ஆன்மீக உயிரும் இல்ல. அப்படிதானே? அருமையான உதாரணம். பரிசேயர்களின் நிலைமை அதுதான். அவர்கள் மதச்சடங்குகளை வெறும் வெளிப்புற அடையாளமாக மட்டுமே செய்தார்கள். இது எல்லாமே மத்தவங்க தங்களை பார்த்து பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு போலித்தனமான திரை. உள்ளீடற்ற ஒரு வாழ்க்கை. ஆமா, அவர்களுக்கு வாழும் ஆண்டவரோட எந்த ஆழமான தனிப்பட்ட உறவும் இல்ல. அவர்கள் தங்களுடைய சொந்த விதிகள், சட்டங்கள், சமூக அந்தஸ்து ஆகியவற்றை தான் சிலையாக மாற்றி ஆராதித்து வந்தார்கள். அப்போ இயேசு செய்த அற்புதம் அந்த மக்களின் வலியை போக்கியது என்பதை விட பரிசேயர்களின் அந்த தற்பெருமை என்ற சிலைக்கு அது ஒரு ஆபத்தாக முடிந்தது. அதனாலதான் அவங்க அவ்வளவு விரோதமாக நடந்துகிட்டாங்க. திருப்பாடல்ல வர்ற அந்த உயிரற்ற சிலைகளைப் போலவே இவர்களும் ஆன்மீக ரீதியா செவிடர்களாவும் குருடர்களாவும் மாறிட்டாங்க. அது மட்டும் இல்ல, உயிரற்ற சிலைகள் பார்க்காது கேட்காது என்று திருப்பாடல் சொல்கிறது இல்லையா? ஆனால் நற்செய்தியில் இயேசு எப்படி இருக்கிறார் பாருங்கள். அவர் மக்களின் குறைகளை பார்க்கிறார், அவர்களின் அழுகுரலை கேட்கிறார். ஆமாம், திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். சரியா சொன்னீங்க. பரிசேயர்களின் அந்த உணர்ச்சியற்ற தன்மைக்கும் இயேசுவின் இந்த பார்வைக்கும் உள்ள வித்தியாசம்தான் உண்மையான ஆன்மீகத்தின் அடித்தளம். ஒரு தாய் தன் குழந்தைக்காக படும் அதே துடிப்ப இயேசு ஒவ்வொரு மனிதனுக்காகவும் படுகிறார். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு ஓடுற இந்த வேகமான உலகத்துல மத்தவங்களுக்காக இப்படி பரிவு கொள்வது ஒரு பலவீனம் அப்படின்னு தான் பலரும் நினைக்கிறாங்க.
ஆமா, உணர்ச்சிகளை மறைக்கிறது தான் ப்ரொஃபஷனலிசம்னு நினைக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. ஒரு சோகம் நடந்தா கூட மொபைல்ல அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஈஸியா கடந்து போயிடுறோம். நாம கொஞ்சம் கொஞ்சமா மறத்து போயிட்டு இருக்கோம். ஆனா இயேசு காட்டிய இந்த ஸ்ப்ளக்னிசோமை தான் உண்மையான பலம். அந்த பரிவு தான் நோய்களை குணமாக்கியது, நற்செய்தியை பறைசாற்றியது. பரிசேயர்களின் அந்த மறத்து போன சட்டங்களை விட இது எவ்வளவோ சக்தி வாய்ந்தது. நீங்க சொன்னது 100% உண்மை. நாம் மறத்து போய் நிற்க கூடாது. இந்த ஆழமான பரிவு உங்களுக்குள்ளும் வரும்போதுதான் நீங்கள் அந்த உயிரற்ற சிலைகளின் மாயையிலிருந்து விடுபட்டு வாழும் ஆண்டவரோடு இணைய முடியும். இந்த ஸ்ப்ளக்னிசோமாய், இந்த ஆழமான பரிவு தான் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் தேவை. சரி. திருத்தந்தை லியோ 14 சொல்கிறார், திருச்சபைக்கும் உலகத்திற்கும் தங்கள் விசுவாசத்தை வெறும் வெளிப்புற அடையாளமாக நிறைவேற்றும் மக்கள் தேவையில்லை. நற்செய்தி பணித்தளத்தில் ஆர்வத்துடன் உழைக்கும் வேலையாட்கள் தான் தேவை. ஓஹோ, வெறும் ஆராதனை மட்டும் பத்தாத, ஆக்ஷன் வேணும்னு சொல்றார். கண்டிப்பா. நமக்கு தேவை பெரிய பெரிய தத்துவங்களோ கோட்பாடுகளோ அல்ல. அறுவடையின் ஆண்டவரோடு நாம் கொள்ளும் நேரடியான உறவும் களத்தில் இறங்கி வேலை செய்ய துணியும் மனசும் தான் இங்க மிக முக்கியம். இது அப்படியே நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் தன் வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? இப்போ ஐடி கம்பெனில வேலை செய்யற ஒருத்தரோ காலேஜ் படிக்கிற ஒரு மாணவியோ இதை கேட்கும்போது, நான் ஒரு குரு கிடையாது, என்னால எப்படி போய் நற்செய்தியை சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கலாம். அவங்களுக்கு இது என்ன சவாலை தருது? நற்செய்தி பணி அப்படிங்கிறது பீடத்துல நின்னு பிரசங்கம் செய்வது மட்டும் கிடையாது. நீங்கள் பணிபுரியும் இடம், நீங்கள் படிக்கும் பள்ளி அல்லது கல்லூரி, உங்கள் சொந்த குடும்பம், இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அறுவடை வயல். நம்ம இருக்கிற இடமே வயல்தான். ஆமா, அந்த வயல்ல நீங்க வெறும் பார்வையாளர்களாகவோ இடைவெளி விட்டு செயல்படும் நபர்களாகவோ இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களின் சக ஊழியரிடம் காட்டும் சிறு அன்பு, கஷ்டத்தில் இருப்பவருக்கு நீங்கள் கொடுக்கும் நேரம், நேர்மையாக நீங்கள் செய்யும் உங்கள் தொழில், இது எல்லாமே அறுவடையின் வேலைதான். அந்த வயல்ல நின்ன விலையுயர்ந்த தங்கச்சிலை எந்த வேலையும் செய்யல. ஆனா அழுக்கு கைகளோட வந்த ஒரு சாதாரண கூலி தொழிலாளி தான் மொத்த அறுவடையும் முடிச்சான். கரெக்ட். சிலையா நிக்க கூடாது, உழைக்கணும். நாமோ நம்மள ரொம்ப சுத்தமானவங்க, எந்த தப்பும் செய்யாதவங்கன்னு ஒரு தங்கச்சிலையா மாத்தி வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம பாதுகாப்பா நின்னுகிட்டு இருக்க கூடாது. களத்துல இறங்கணும், கைகளை அழுக்காக்கிக்கணும். இயேசு காட்டின அந்த ஆழமான பரிவோடு மக்கள் மத்தியில வேலை செய்யணும். அந்த பரிவு தான் உங்களை செயல்பட தூண்டும் சக்தியா மாற வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவரின் அறுவடையில் உழைக்கவும், அவர் வார்த்தையை உங்கள் இதயத்தில் விதைத்து அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான வேலையாளியின் அடையாளம். உங்களை சுற்றியுள்ள உலகம் அன்பிற்காகவோ நம்பிக்கைக்காகவோ ஏங்கி கிடக்கிறது. அறுவடைக்கு வயல் தயாராக இருக்கிறது. உங்களுடைய கைகள் அந்த அறுவடையை செய்ய தயாராக இருக்கிறதா? அல்லது நீங்கள் உருவாக்கியுள்ள உயிரற்ற சிலைகளை இறுக பிடித்து கொண்டிருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். அந்த அறுவடையின் உரிமையாளர் இன்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நாமும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த வாசகத்தின் கருத்துக்காக ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நிறைவு செய்வோம். ஆமென். ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி. நாங்கள் காற்றை விதைத்து கடும் புயலை அறுவடை செய்யும் முட்டாள்களாக இராமல், உமது வார்த்தையை விதைத்து நிலைவாழ்வை அறுவடை செய்யும் ஞானம் உள்ளவர்களாக மாற எங்களை உருமாற்றுவீராக. எங்கள் அலைகளிப்புகளை எல்லாம் உமது திருக்கரங்களில் தருகிறோம். எங்களை ஆற்றுப்படுத்தும் அதே வேளையில் உமது அறுவடை பணியில் நாங்களும் உண்மையுள்ள வேலையாள்களாக செயல்பட எங்கள் உள்ளங்களை உமது தூய ஆவியால் நிரப்பும். எங்கள் வாழ்வை ஆக்கிரமித்திருக்கும் உயிரற்ற நவீன சிலைகளை அடையாளம் கண்டு அவற்றை விட்டு விலகும் ஞானத்தை எங்களுக்கு தந்திருளும். நாங்கள் உமது உயிருள்ள சாட்சிகளாக மாறி இரக்கமும் அன்பும் நிறைந்தவர்களாக வாழ அருள் தாரும். நீரே எங்கள் துணையும் கேடயமுமாய் இருந்து எங்களை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.